இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அந்த வெளிச்சம் காட்டுறேன் பாருங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா முதல்ல வந்து ஃபுல்லா அப்படியே மடை திறந்த வெள்ளம் மாதிரி பாஞ்சு, அதெல்லாம் வந்து மாப் பண்ணிட்டேன். அவங்க வரதுக்கு முன்னாடி. ஏன்னா, வீட்ல எல்லாரும் நடக்கணும் இல்லையா? அதுக்காக. அதுக்கப்புறம் இது வந்துட்டு, அதுக்கப்புறமேல்பட்டு அவங்க ரிப்பேர் பண்ணும்போது, இந்த வாட்டர் கசிவு உங்களுக்கு தெரியுது. ஸோ இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு நினைக்கிறீங்க மொத்தத்துல? 1,4,00,000. இன்னைக்கு மாத்திரம் 1250 பவுண்டு குடுத்தேன். 4ஆம் தேதி 500 பவுண்டு. ஸோ 1250 பவுண்டுனா 1,00,000 1000 பவுண்டு கிட்டத்தட்ட 1,00,000 ஆயிடுது. மீதி 250 பவுண்டுக்கு பார்த்துக்கோங்க. அது ஒரு 1,400,000. 1,400,000 இந்த ஒரு நம்ம ஊர் காசுக்கு. ஸோ அந்த இடத்துல தான் அந்த ஓட்டை இருக்கு பாருங்க பெருசா. அது வந்து அந்த வால்பேப்பர்லாம் எடுத்துட்டு பார்த்தா தான் தெரியுது. முதல்ல என்ன சொன்னாருன்னா 650 பவுண்டு சொன்னாரு. அதாவது 1,00,000 1,00,000க்கு மேல. அதுக்கப்புறம் ஓட்டை பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அதுங்காட்டி ஏத்திட்டாங்க. வெள்ளைக்காரங்கலாம் கூப்பிட்டா வந்து வேலை நல்லா செய்வாங்க. ஆ ஆனா வந்து காசு அதிகமா இருக்கும். வே இது வந்து வாட்டர் ஹூவரு ரொம்ப சத்தமா இருக்க போது. வாட்டர வந்து அப்படியே அது உறிஞ்சிடும் அது. இது வந்து சிமெண்ட் இது. சிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்ப சிமெண்ட் போட்டிருக்காரு. வெளியிலயும் சிமெண்ட் போட்டிருக்காங்க. அது வேற ஃபார்மேட்ல எடுத்திருக்கேன். இது வந்து ஷார்ட்ஸ் ஃபார்மேட்ல எடுத்தேன். அதனால அத போட முடியல. அத நான் போடுறேன் உங்களுக்கு. இது வந்து எலி வலை மாரி, அதாவது அந்த பைப்ப அக்சஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக. சுவத்துல போட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இங்க போட்ட மாரி தெரியல. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா வந்து மணி இப்ப இங்க விடிய காத்தால 4 மணி ஆகுது. நான் இன்னும் போய் தூங்கவே இல்ல. அது இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. நான் மிளகாத்தூள் தூவி பார்த்துட்டேன். எல்லாம் ம எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஒண்ணும்